அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா ஸோ அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து எந்த மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நேற்று வந்து ஹாலிடே, கிறிஸ்மஸ் ஹாலிடே. ஸோ அதுக்கு முன்னாடி பண்ண ப்ரிடிக்ஷன் வீடியோவில் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி சொல்லியிருந்தேன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு ஹையாக பிரேக் பண்ணால் பை போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, நல்லா லோ பிரேக் பண்ணால் செல் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஹையாக பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக நாம் எந்த இடத்துல ட்ராப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 51,798 வரைக்கும் வந்துட்டு, ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் நடந்திருக்கு. 51,740 வரைக்கும் வந்திருக்கு. ஒரு 50 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. நாளைக்கு வந்து வீக்கெண்ட் மார்க்கெட். ஸோ வீக்கெண்ட் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம், எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, மிட் கேப், பேங்க் எக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான். ஒரு பெரிய கேஷ் ஃப்ளோ வந்து நடக்கலை. ஸோ சென்செக்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி ஸோ புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ நாளைக்குமே மேபி சைட்வேஸாக இருக்குமா அப்படின்னு தெரில. ஏன்னா 2-3 நாள் நல்லா அதான் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஹாலிடே. ஸோ கிறிஸ்மஸ் அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட் வீக் வந்து நியூ இயர் வந்து வருது. ஸோ அதனால் பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் வந்து இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி இந்தியா. ஸோ என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2,904 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 1,221, டிக்ளைன் வந்து 1,594, அன்சேஞ்சு வந்து 89. 52 வீக் ஹைல வந்து 45 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து 67 ஸ்டாக்ஸும் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா 88, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்யூட்ல 56 ஸ்டாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து கம்பேர் பண்ணுறப்ப ஸோ பாசிட்டிவ் விட நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்கு. ஸோ சென்செக்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி எல்லாம் கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருந்தது. சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்க்குறப்ப ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து செல்லிங்க்கு பாசிபிள் மாதிரி தான் தெரியுது. நம்ம சார்ட்ல பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ பேங்க் நிஃப்டி இருக்கட்டும், இல்லைன்னா பேங்க் எக்ஸ், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கண்டிஷன்ஸ் தான். அதாவது என்ன சொல்றதுன்னா, நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கிற கண்டிஷன்ஸ் தான். December 19th ஹையை பிரேக் பண்ணணும், இல்லைன்னா 20th டிசம்பரோட லோவை வந்து பிரேக் பண்ணும். இந்த மாதிரி ஹையோ பிரேக்கோ லோ, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹை அண்ட் லோ வந்து பிரேக் நடக்கிறப்ப தான் ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து எதிர்பார்க்க முடியுமே தவிர, இல்லைன்னா மார்க்கெட் இந்த இடத்துலயே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். பேங்க் நிஃப்டி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50யோட ஹை அண்ட் லோ பிரேக் பண்ணோம்னா 20th டிசம்பர். ஸோ 20th டிசம்பரோட ஹை வந்து 24,065, லோ வந்து பார்த்தீங்கன்னா 23,537. ஸோ இதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அதையும் பிரேக் பண்ணாதான் நாம் வந்து ஒரு ஒன் சைடு பையோ செல் மார்க்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபின் நிஃப்டி ஆகட்டும், மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு நான் சொல்றேன் நான். ஸோ சென்செக்ஸ் அதே மாதிரி தான், பேங்க் எக்ஸ் அதே மாதிரி தான். ஸோ ஏதாவது ஒரு இடத்த வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த மூவ்மெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமே தவிர, மற்றபடி இந்த 9th டிசம்பரோட ஹையும் 20th டிசம்பரோட லோவும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து இப்போதைக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி மட்டும் இப்போதைக்கு வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் இந்த இடம். 12,720. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹையை பிரேக் பண்ணால் ஸோ நாளைக்கு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 12,900 இல்லைன்னா அதை தாண்டி வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான மார்க்கெட்டிங் கண்டிஷன்ஸ். ஸோ நிஃப்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்கு. கிஃப்டி நிஃப்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கண்டினியூஸாக கொஞ்சம் ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா ஸோ எல்லாத்துலேயுமே கேப் டவுன் விழுவும் கண்டிப்பாக. பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டி 50 ஆகட்டும், கேப் டவுன் விழுவும். ஸோ அப்படி கேப் டவுன் விழுந்தா கூட இந்த December 20th லோ கேண்டில் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து கொஞ்சம் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் பார்க்கலாம், பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 51,652, பிவோட் பாயிண்ட் வந்து 51,301, சப்போர்ட் வந்து 50,862. ஸோ இன்னைக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா 51,740, லோ வந்து 50,950, ஓப்பன் வந்து 51,395,
க்ளோஸ் வந்து 51,170, கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் கீழே கொண்டு வந்து செல்லிங் ப்ரெஷர்ல தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. நான் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ ரெட் கலர் இருந்தது அப்படின்னா செல்லிங் ப்ரெஷரில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி கிரீன் கலரில் இந்த க்ளோசிங் ப்ரைஸ் இருந்துச்சுன்னா பையிங் ப்ரெஷர், ஸோ பிளாக்ல இருந்துச்சுன்னா பையிங் செல் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஏரோ மார்க்கை நான் அதுக்கு தான் கொடுத்தேன். ஆனால் நிறைய பேத்துக்கு வந்து அது என்ன சொல்றதுன்னா கன்ஃபியூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரெட் கலர் ஏரோ மார்க் கொடுக்கறதுக்கு காரணமே என்னன்னா, ஸோ மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷரில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்கிறதுக்காக தான். இதே மாதிரி பையிங் ஏரோ மார்க் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ பையிங் ப்ரெஷரில் வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இனிமேல் இந்த க்ளோஸ்லையும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் கொடுத்துறேன். உங்களுக்கு வந்து பிகினர்ஸாக இருக்கிறீங்கனாலும் பார்க்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் கூட கொஞ்சம் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஒரு கேப் டவுன் விழுவதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நிஃப்டி கொஞ்சம் வந்து என்ன சொல்றதுன்னா மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. நிஃப்டி நாஸ்டாக்லாம் மேபி ஒரு சின்ன கேப் டவுன் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இன்னைக்கு லோ வந்து என்னது 50,951. நாம வந்து எந்த இடத்துல வந்து சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம், 50,620. ஸோ ஒரு கேப் டவுன் விழுந்தா நாம வந்து செல்லிங் ட்ரை பண்ணலாமா, ஒரு செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம்னா தாராளமாக பண்ணலாம். எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு 100-150 பாயிண்ட்ஸ் வந்து செல்லிங் ட்ரை பண்ணிட்டு, ஸோ இந்த 50,620 வந்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பையிங் பாசிபிள். அதோட டார்கெட் வந்து 51,790. ஸோ இதுக்கு எப்படி ஸ்டாப் லாஸ் போடுறது, இந்த 50,620 வந்து எப்படி ஸ்டாப் லாஸ் போடுறது அப்படின்னா, இதுக்கு கீழே இந்த 5 மினிட்ஸ் ஆஃப் 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வைக்கக்கூடாது. க்ளோஸ் வச்சது அப்படின்னா இந்த செல்லிங், அதாவது இந்த பை ஆர்டர் கட் பண்ணிட்டு நம்ம செல்லுக்கு சேஞ்ச் ஆகிடணும். ஏன்னா இந்த பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக அகைன் வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுவதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது கன்ஃபியூஷனாக இருக்கும். இன்னொரு தடவை கூட நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்க. ஸோ நான் கூட ஒரு தடவை சொல்லிடுறேன், லோ பிரேக் பண்ணி கேப் டவுன் விழுந்தது அப்படின்னா செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 50,620. 50,620 வந்ததுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும் நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து நல்ல டார்கெட் கொடுக்கும். இல்லை அப்படின்னா அதையும் பிரேக் பண்ணி கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக ஃபால் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து நாளைக்கு வந்து இந்த கேப் டவுன் ஓப்பன் ஆகிற இடத்துல வந்து இருக்கு. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆகிறப்ப இந்த க்ளோஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். சப்போஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சப்போஸ் க்ளோஸுக்கு கீழே நாளைக்கு ஓப்பனிங் வச்சது அப்படின்னா ஸோ பிவோட் வந்ததுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ செல்லிங் பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் 50,600, இந்த இடம் 50,620 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளைக்கு இந்த 2 கண்டிஷன் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ மேபி இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும், க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிடும். ஸோ பையிங் வந்து பாசிபிள். ஸோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா 51,798 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான பேங்க் நிஃப்டி கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாரஸ் லேப்ஸ் லிமிடெட். ஸோ லாரஸ் லேப்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பை தான் கொடுத்துட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் 22ல இருந்து. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து ஒரு பை கொடுத்துருக்கு. ஸோ சேம் பையிங் கண்டிஷனில் அகைன் வந்து பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னா ஸோ 579.25 பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக 595 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ லாரஸ் லேப்ஸை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு வந்து ஒரு இவ்வளோ தூரம் 570லேருந்து 579 ஒரு 7 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து லாரஸ் லேப்ஸ் லிமிடெட்ல வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்ஃபாசிஸ் லிமிடெட். ஸோ எம்ஃபாசிஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட் தான். ஸோ கிட்டத்தட்ட எப்போ இருந்த ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்னா ஸோ ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே ஒரு ரேஞ்ச் பவுண்ட்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளாரியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே இறங்குது. ஸோ நாளைக்கு செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கிட்டு இங்கேருந்து வந்து மறுபடியும் வந்து பை ஆகக்கூடிய சான்சஸ் வந்து எம்ஃபாசிஸ் லிமிடெட்ல வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி பை ஆகிறப்ப அதுக்கு ஆப்போசிட்ல போயிட்டு நாம வந்து ஹெட்ஜிங் ட்ரை பண்ணலாமான்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஹெட்ஜிங் எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்னா ஸோ இங்கே வந்தால் 2,838 வந்தால் ஃபியூச்சர்ஸை வந்து பை பண்ணிடுங்க. ஃபியூச்சர்ஸை பை பண்ணிவிட்டு, ஏன்னா ஃபியூச்சர்ஸை பை பண்ணுறப்ப ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இங்கே வந்தால் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா
ஒரு 838லேருந்து 142, ஒரு 100 பாயிண்ட்டு, 100 பாயிண்ட்டாக வரும் 150, அதில் ஒரு 150, 300 பாயிண்ட் வந்து டார்கெட் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ கால் ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸில் பை அடிங்க. ஸோ அதே மாதிரி 3142ல் ஒரு புட் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அவுட் ஆஃப் த மணியில் வந்து புட் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ புட் ஆப்ஷன் ஒன்று பை பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் இதை தாண்டி கொஞ்சம் கீழே இறங்கினா கூட இது வந்து நமக்கு வந்து லாபம் கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஹெட்ஜிங் வந்து பண்ணுறது ஆப்போசிட் சைடில். ஸோ ஹெட்ஜிங்லேயே நிறைய மெத்தட் வந்து இருக்கு. அத்த மணியில் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துலேயே கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் பை பண்ணி சைட்வேஸில் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். இல்லைனா ஆப்போசிட் இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து நம்ம கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துலேயே என்ன சொல்றதுன்னா இந்த இடத்துல 2 கால் ஆப்ஷனையும் அதாவது கால் ஆப்ஷன் இன்னொரு இடத்துலயே கால் ஆப்ஷனையும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா காலை வந்து பை பண்ணிடுவாங்க. ஃபியூச்சர்ஸை காலை பை பண்ணி இந்த இடத்துலயே கால் ஆப்ஷனையும் பை பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணிக்குவாங்க. சப்போஸ் மேலே வந்தது அப்படின்னா ஃபியூச்சர்ஸ்லேயும் லாபம் கிடைச்சிரும், கால் ஆப்ஷன்லேயும் லாபம் கிடைச்சிரும். புட் ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு இன்சூரன்ஸ் படி கொஞ்சம் இன்சூரன்ஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு லாஸ் வந்து கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி எடுக்கிறப்ப நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அவசரத்துக்கு நம்ம சௌரியத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஹெட்ஜிங் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துறாது. ஸோ எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும். இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு ஹெட்ஜிங் வந்து சுத்தமாக வந்து அவ்வளோவா வந்து செட் ஆகாது. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ஹெட்ஜிங் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதானி போர்ட் அண்ட் எஸ்சிசி லிமிடெட். ஸோ அதானி போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லலாம், சின்ன சேனல் பிரேக் அவுட் தான். ஸோ 1243 இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1320, இன்னொரு 60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து அதானி போர்ட்ஸில் வந்து இருக்கு. ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்டனா அதானியன் என்டர்பிரைசஸ் என்னதாங்க ஆகுது அப்படின்னா இன்னமும் ட்ரா பண்ண லைனை வந்து பிரேக் அவுட் நடக்கலைங்க. 2538.80 ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதை பிரேக் அவுட் நடந்தால் நல்ல ஒரு கிட்டத்தட்ட 534 ஒரு 200 பாயிண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா விளையாட்டு காட்டிட்டு இருக்கு இந்த இடத்துல. 2400 2538 வந்தால் கூட நம்ம 138 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணலாம். பட் இந்த பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பாயிண்ட் வரைக்கும் மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து அதானி என்டர்பிரைஸில் இருக்கு. கண்டிப்பாக நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன், டெலிகிராமில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இல்லைனா பார்த்தீங்கன்னா நாம இன்னொரு வீடியோ நான் ஸ்விங் டார்கெட் வீடியோ போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அதை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ ஐடிசி லிமிடெட் வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நேற்று கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், போய் பாருங்கள். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐடிசி எப்படி இருக்குது அப்படின்னா இன்னமும் இப்போ கூட கொஞ்சம் இன்னைக்கு கூட ஒரு 2 பாயிண்ட் வந்து கொஞ்சம் மேலே தான் வந்திருக்கு. ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா 481.85 476. ஸோ சேம் பிளேஸில் தான் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த பிரேக் அவுட் நடந்தால் அதானி என்டர்பிரைசஸ் இந்த பிரேக் அவுட் நடந்தால் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ வந்து நாம் வந்து கண்டிப்பாக போடுறோம் நான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஸ்டாக்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக ஒரு வாரம் கொஞ்சம் இப்படி தாங்க இருக்கும். ஏன்னா தொடர்ந்து வந்து ஹாலிடேஸ் இருக்குது நிறையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட்டுங்கிறத நம்ம எதிர்பார்த்துட முடியாது. ஸோ சின்ன மூவ்மெண்ட் இந்த மாதிரி சைட்வேஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸுக்குள்ளார ட்ராவல் ஆகிட்டு இருக்கனால ஸோ நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணோம். சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சார்ட்டில் கூட நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நல்ல ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம சின்ன பாயிண்ட்ஸில் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம் ப்ராஃபிட்டை. ஸோ நெக்ஸ்ட் வந்து 5 days கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து எப்போ அப்படின்னா January 6 January 10 வரைக்கும். ஸோ மார்னிங் பேட்ச் இருக்குது, ஈவினிங் பேட்ச் இருக்குது. ஸ்டடி மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே லைவாக நானே எடுக்கிறது தான். ஸோ எடுக்கிறப்பே நீங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கலாம், இல்லைனா PDF வந்து உடனே கொடுத்துட்றேன். ஸோ ஏன் இந்த 5 days ஆன்லைன் கிளாஸ்னா இப்போ ஒரே நாளில் நான் எடுத்து கொடுத்துடலாம். இப்போ 5 நாள் எடுக்கிறத நான் ஒரே நாள் சண்டே போட்டு எடுத்து கொடுத்துடலாம். ஆனால் நான் இப்போ நடத்துறது நாளைக்கு போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ செக் பண்ணி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு வந்து தெரியும் நான் நடத்தினது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது. அப்போ தான் நீங்கள் வந்து டவுட் வந்து கிளியர் பண்ண முடியும். 5 days வந்து டைம் இருக்குது. நீங்கள் 5 days வந்து பொறுமையாக செக் பண்ணி அப்பப்போ டவுட் அந்தந்த நாள் வர டவுட்டை வந்து எங்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த 5 days டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 1.5 மணி நேரம் மார்னிங்கும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் வந்து டீச் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்க கற்றுக்கலாம், டெல்டா வேல்யூஸை கால்குலேட் பண்ணி எப்படி ஆப்ஷன்ஸ் வந்து எடுக்கிறது, மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு
ஃபுல் காம்பேக்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.